திருக்குறள் சொல்லு. திருக்குறளா? இப்ப கூட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் எங்க ஊர் டவுன் பஸ் எல்லாம் எழுதிக்கிற திருக்குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்ட புண்ணா நெருப்பால் நமக்கு சுட்டா கூட அது ஆறிடுமா. ஆனா ஒருத்தவங்க கடுமையான பேசுற வார்த்தை வந்து நமக்கு எப்பவுமே மாறாது. அது வந்து ஒரு ஆறாத வடுவா மனசுல இருக்கும். அப்படி உனக்கு ஏதாவது வடு இருக்கு? சின்ன வயசுல இருந்து ஒரு 10 அப்படின்னா யாராவது பேசுனது ஞாபகம் இருக்கிற மாதிரியா? பேசுனது ஞாபகம் இருக்கிற மாதிரி அப்படி ஒண்ணும் இல்ல. யாராவது கடுமையா பேசுறது, ஏன்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுதான் அதை சொல்லலாம். நம்ம வாங்கினது எல்லாமே செருப்படி, அது ஏன் சொல்றது? அப்படிலாம் இப்போ உங்களுக்குன்னா அது மாதிரி நடந்திருக்காது. நீங்களாம் ஏதாவது ஒண்ணுதான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாங்க காலமே செருப்படி வாங்கினவர், எப்படி ஒண்ணு மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அதனால அந்த மாதிரி அவங்க இன்சிடென்ட்லாம் ஞாபகம் இருக்கு. அவங்க பேசின வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க செய்த செயல் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க பேசின பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வார்த்தை தான். நான் வந்து செருப்பே போட்டதே இல்லை. அப்படியே எங்க மாமா எனக்கு ஒரு எங்களை பார்த்துட்டு ரொம்ப இறக்கப்பட்டு செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப அந்த செருப்பு வாங்கிட்டு நான் என் பெரியம்மா வீட்டுக்கு போனா, அந்த செருப்பு கொண்டே திருப்பி கொடுத்தாதான் நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்னது. அப்ப நாங்க போய் செருப்பு கடைக்காரர் காலெல்லாம் விழுந்து செருப்பு கொடுக்க சொன்னோம். அது எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஆனா அந்த செருப்பை அவர் அந்த செருப்பு கடைக்காரர் வாங்கிக்கிறவே இல்லை. வீட்டுக்கும் போக முடியாது. அங்க போனா எங்க பெரியம்மா வீட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. செருப்பு கடைக்காரர் செருப்பு வாங்கிக்கிற மாட்டேங்கிறாரு. எங்க அக்காவும் நானும் ஒரு மணி நேரம் அந்த செருப்பு கடையில நின்றோம். ஒரே ஒரு பஸ் தான் எங்க ஊருக்கு, 4:30 பஸ். அதை விட்டா 5:30 பஸ் தான். 5:30 பஸ்ஸுக்கு தான் அன்னைக்கு போனோமே. இருட்டாயிரும், கிராமம், லைட் எல்லாம் இருக்காது. ஒரு 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடந்து போனோம். ஆனா நாங்க 5:30 மணிக்கு ஏறினா 6 மணிக்கு இறங்குவோம். 6 மணிக்கு கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிரும். ஆனா எங்களுக்கு பயம், வீட்டுக்கு போக பயம். ஆனா இங்க செருப்பு கடைக்காரர் இருந்தாலும் மாத்த மாட்டேங்கிறாரு. இங்க நிக்கிறதே வேஸ்டும், செம்ம மழை. சொல்றாரு, இல்லப்பா நீங்க காலில் போட்டதை நாங்க வாங்கணும். வாங்கின குஷியில நானும் எங்க அக்காவும் காலில் போட்டுட்டு ஒரே ஜாலிதான். செருப்பு வாங்கிட்டோம், நமக்கு செருப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா அதோட சரி, அந்த செருப்பு பிஞ்சதோட சரி. அதுக்கப்புறம் இல்ல, அவர் வாங்கல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா வீட்டுல சம்மத்துட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஃபுல்லா. அப்புறம் அவங்களும் அதை மறந்துட்டாங்க, செருப்பு விஷயத்தையவே. ஆனா அந்த செருப்போட சரி, எனக்கு அதுக்கப்புறம் செருப்பே வாங்கினது இல்லை. காலேஜ் போகையில தான் எங்க மாமா மறுபடியும் என்னை பாக்குறாங்க. செருப்பு இல்லாம கான்வெகேஷன் நடக்குது, அழகப்பா காலேஜ், அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ்னா காரைக்குடியில ரொம்ப பெரிய காலேஜ். அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜ்ல கவுன்சிலிங் அன்னைக்கு எங்க மாமா வர்றாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கவுன்சிலிங் போறேன். அப்ப மாமா வந்து ஃபீஸ் கட்ட எப்பவுமே வருவாங்க, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அவங்க தான் ஃபீஸ் கட்டுவாங்க. அப்ப காலேஜுக்கு வந்து ஃபீஸ் கட்ட வரையில எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, எப்படி நிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, என் காலில் செருப்பு கூட இல்லாம இருந்தது எங்க மாமா பார்த்து, எங்க அண்ணனை பார்த்து, எங்க பெரியம்மாவோட பையன் அவங்கள பார்த்துட்டு, செருப்பு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தையிலே ரொம்ப வலி இருந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு எங்க அண்ணன் வந்துட்டு காசு, எங்க மாமா 8000 ரூபாய் காசு கொடுக்குறாரு. எனக்கு காலேஜ் ஃபீஸ் ஒரு 2000 ரூபாய் வந்துச்சு. அது போக மிச்சத்தை ஏதாவது வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நாங்க 2 பொண்ணு பசங்களே எங்களை பார்த்துக்கல. அப்ப அவங்க வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லி, எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் வந்து கடையில என்னை கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி வந்தாரு. அவர் வந்து செருப்பு வாங்கி கொடுத்து போட்டுக்க சொன்னாரு. ஆனா எனக்கு செருப்பே பத்தல. எனக்கு எந்த செருப்புமே பத்தல. அந்த அண்ணன் அப்புறம் மறுபடியும் ஜென்ஸ் இதுல எல்லாம் போயிட்டு செருப்பு பார்த்தாரு. அப்புறம் ஒரு நார்மல் இந்த பாத்ரூம் செப்பல் மாதிரி இருந்த ஸ்லீப்பர், அந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பர் வாங்கி கொடுத்தாரு 50 ரூபாய்க்கு. அதுதான் அதுல எனக்கு செருப்பு, கால் சின்னதா இருக்கும் போதெல்லாம் செருப்பு போடுற வாய்ப்பே கிடைக்கல. ஆனா செருப்பு இப்ப காசு இருக்கு, ஆனா செருப்பு என்னால வாங்க முடியாது. அது இப்போ 2 செருப்பு வச்சிருக்கேன். 2 செருப்புமே படாவதியா இருக்கும். ஏன்னா என் சைஸ் கிடைக்காது. இருக்கிறதுலே ரொம்ப சும்மா சாதா ஸ்லிப்பர் மாதிரி, பாத்ரூம் ஸ்லிப்பர் மாதிரி தான் 2 ஸ்லிப்பர் வச்சிருக்கேன். செருப்பு சைஸ் கிடைக்கல. இனிமே ஆர்டர் கொடுத்தாதான் செய்யலாம். கனவே நிறைவேறவே கடைசி வரை நான் பொம்பளை செருப்பே போட